அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்றைய நாள் ஸ்ரீலங்கன் ரோல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. கை வலிக்க மாவு பிசையாம ரொம்ப ஈஸியான முறையில் செய்யக்கூடிய மெத்தட் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ரோல்ஸுக்குரிய கறியை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். ஆயில் ஹீட் ஆகின உடனே குட்டி குட்டியாக கட் பண்ணின பெரிய சைஸ் வெங்காயம் 2 சேர்த்துக்கொள்கிறேன். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவில் கடுகு சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி கொள்கிறேன். அடுத்ததா 1/4 ஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அது கூடவே உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கடற்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கொள்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா செட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி புளியம்பழத்தை கரைச்சி சேர்த்துக்கொள்கிறேன். அப்போ தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரோல்ஸ் என்றாலே இறைச்சி தான் மெயினாக இருக்கும் இல்லையா? துண்டு துண்டு இறைச்சி வாயில் கடிபடும் போது தான் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். அதனால் 200 கிராம் அளவில் உள்ள இறைச்சியை துண்டு துண்டாக கட் பண்ணி பொரிச்சு வச்சுருந்தேன். அதையுமே இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ரோல்ஸுக்குரிய கறி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததா ரோல்ஸுக்குரிய சீட்டை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு கோதுமை சேர்த்துக்கொள்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு முட்டையை சேர்த்துக்கொள்கிறேன். முட்டை சேர்த்துக்கிட்டா ரோல் சீட் சாஃப்டாக இருக்கும். அதே டைமில் தோசைக்கல்ல இருந்து ஒட்டாமல் லேசாக கலண்டு வரும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் ஒரு தோசை மாவு பதத்துக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ரோல்ஸுக்குரிய மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. கை வச்சு மாவு ரொம்ப நேரம் பிசையணுமென்ற அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியாக மாவில் ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்ல ஒரு பதத்தில் இந்த மிக்சிங் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். ரொம்ப தண்ணி தன்மையாகவும் இல்லாமல் ரொம்ப இறுக்கமான பதமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு தோசைக்கு எந்த மாதிரி மாவை ஊற்றி தேய்ச்சி எடுப்போமோ அந்த மாதிரி மாவை ஊற்றி எடுத்துக்கொள்கிறேன். ரொம்ப தடிப்பமாக ரோல் சீட் இருக்கக்கூடாது. அதனால் மாவை கொஞ்சமாக ஊற்றி மெல்லிசா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாதிரி ரொம்ப வேகணுமென்ற அவசியம் இல்லை. லைட்டாக வேகுனாலே போதும். அதுவும் ஒரு சைட் வேகுனாலே போதும். இந்த மாதிரி ரோல் சீட் நல்லா மெல்லிசா அரிக்கணும். இந்த ரோல் சீட் சூடாக அரிக்கும் போதே ரோல்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரோல் சுற்றும் போது அந்த சூட்லேயே ரோல் சீட் ஒட்டிக்கொள்ளும். எக்ஸ்ட்ரா நீங்கள் மாவு கரைச்சி ஒட்டணுமென்ற அவசியம் இல்லை. ரோல் சீட்டோட நடுப்பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் இடையில கறியை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழ்ப்பகுதியை எடுத்து இந்த மாதிரி மூடிக்கோங்க. அடுத்ததா சைட் 2 பகுதியையுமே சம அளவா இந்த மாதிரி மடிச்சிட்டு அப்படியே சுத்தி ரோல் பண்ணிக்கோங்க. உள்ளுக்கு இருக்கிற கறி வெளியே வராத மாதிரி ரொம்ப பக்குவமா செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் செட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அடுத்ததா இந்த ரோல்ஸ் எல்லாத்தையுமே ரசுக்கு தூள்ல மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும் இல்லையா? அதற்காக கொஞ்சமா கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து தண்ணி பதமாவும் இல்லாம ரொம்ப திக்கான பதமாவும் இல்லாம இடைநிலையான பதத்துல கரைச்சி எடுத்துக்கொள்றேன். இப்ப ஒவ்வொரு ரோல்ஸா போட்டு மாவுல மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்ததா ரசுக்கு தூள்லையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துட்டேன். அடுத்ததா எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கணும். ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அகண்ட சட்டியா எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்கிறேன். ஒரு பக்கம் பொரிஞ்ச உடனே அடுத்த பக்கத்துக்கு மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமுமே பொன்னிறமாக வார வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. 2-3 நிமிஷத்திலே பொரிஞ்சிடும். கை வலிக்க வலிக்க ரொம்ப நேரம் மாவு பிசைஞ்சு தான் நீங்கள் ரோல் செய்யணுமென்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஈஸியாகவும் ரோல் செய்யலாம்.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.